ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரைமரா சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்க புளிக்காய்ச்சல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்காக தான் நான் இப்போ நிலக்கடலையை வறுத்துட்ருக்கேன். நிலக்கடலையை நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரையாக எழுப்பச்சிட்டு இருக்கும்போதையே வறுத்துடலாம். வறுத்துட்டு அதை நல்லா வறுத்துட்டு அது தோலெல்லாம் உரித்து நம்ம தனியாக வச்சுக்கலாம் ஆறுனதுக்கப்புறம். அதுக்கப்புறம் அதே மாதிரி ட்ரையான எழுப்பச்சட்டியில் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்க வெந்தயம் ஒரு 2 ஸ்பூன் நான் போடுறேன். நம்ம எவ்வளோ குவான்டிட்டி நம்ம புளிக்காய்ச்சல் வைக்க போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாமே இன்றைக்கி நான் 2 பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு நான் புளி ஊற வச்சுருக்கேன். ஸோ அந்த 2 to 3 புளி 2 to 3 எலுமிச்சம்பழம் சைஸுக்கு நான் புளி ஊற வச்சுருக்கேன். ஏன்னா ஒரு கொஞ்ச நாள் வச்சு நம்ம சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுக்காக. இப்போ அதுக்கு தேவையான அளவுனாக்கா இப்போ நான் 2 ஃபுல் ஸ்பூன் நான் வெந்தயம் எடுத்துருக்கிறேன். அதேமாரி ஒரு கைப்பிடி அளவுக்கு நிலக்கடலை எடுத்து அதை வறுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இதையும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இதை வறுக்கும் போதே உங்களுக்கு வாசனை வரும் வெந்தயம். ஸோ அந்த மாதிரி நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்தாக்க நல்லா அது பொடி பண்ணி போடும்போது நல்லாவே டேஸ்ட் நல்லாவும் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும் புளிக்காய்ச்சல். ஸோ இதை பாருங்கள், கொஞ்சம் கலர் மாறிண்டே வருது பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அதை எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் இதில் தனியா போடுறேன். தனியாவும் அதே மாதிரி கொஞ்சம் ஒரு 3 ஸ்பூன் போல் நான் தனியா போடுறேன். 3 ஃபுல் ஸ்பூன் நான் தனியா போடுறேன். போட்டு அதையும் நம்ம இது பண்ணோம்னாக்கா அது என்ன ஆகும்னாக்கா கொஞ்சம் அது கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும், அதேமாரி ஸ்மெல்லும் நல்லா வரும். அதுக்காக தான் நம்ம இதெல்லாம் நம்ம போடுறோம். டேஸ்ட்டு, ஸ்மெல்லு, கன்சிஸ்டன்சி எல்லாத்துக்காகவும் தான் நம்ம இது எல்லாமே போடுறோம். தனியா, வெந்தயம் எல்லாமே. தனியாவையும் நம்ம இதேமாரி நம்ம ட்ரையான எழுப்பச்சட்டிலேயே வறுத்து வச்சுக்கலாம். வறுத்து நம்ம தனியாவையும் வெந்தயத்தையும் ஒன்றா சேர்த்து வறுத்து வச்சுக்கலாம். நிலக்கடலையை தனியாக வறுத்து வச்சுக்கலாம். ஏன்னா நிலக்கடலை நம்ம இது பண்ண போகிறோம் தோல் உரிக்கிறதுக்காக. தனியாவையும் வெந்தயமும் என்னன்னாக்கா நல்லா அது ஒன்றா வறுத்து வச்சுட்டாக்கவே அது பொடி பண்ணுறதுக்காக தான் நம்ம பவுடர் பண்ணுறதுக்காக தான் நம்ம பண்ணுறோம். ஸோ ஒன்றாவே நம்ம அது மிக்சியில் போட்டு பொடி பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், இது கொஞ்சம் அந்த நல்லா கலர் மாறிடுச்சு. ஸோ நல்லா வறுத்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா அதில் கொஞ்சம் மிளகாவையும் போடுறோம். மிளகாவையும் ஒரு 5-6 மிளகாய் நம்ம போடுறோம். நான் இப்போ ஒரு 5 மிளகாய் போட்டிருக்கேன்னா அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போடுங்க. ஒரு 5 மிளகாய் போட்டு அதையும் வறுத்துக்கலாம் நல்லா. அதுக்கப்புறம் வெள்ளை எள்ளை போடுறேன். வெள்ளை எள்ளு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் போடுறேன். போட்டு அதையும் நான் இதே மாதிரி தனியாக வறுத்துக்கிறேன். இது என்னன்னாக்கா வெள்ளை எள்ளை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதை அரைக்கும் போது தனியாக அரைச்சிக்கலாம். மற்ற மிளகா வத்தல், வெந்தயம் அண்டு தனியா 3த்தையும் நம்ம ஒன்றா வறுத்து வச்சுக்கலாம். ஸோ அரைக்கும் போது ஒன்றாவே அரைச்சிடலாம். அதாவது தனித்தனியாக வறுத்துட்டு ஒன்றாவே போட்டு வச்சுக்கலாம். ஸோ நம்ம அரைக்கும் போது ஒன்றாவே நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், எள்ளு வெடிக்கும், கொஞ்சம் படன்னு வெடிக்கும். நல்லா வெடித்து வந்தோடனே நமக்கு தெரிஞ்சிடும் அது நல்லா பொரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து நம்ம வேறு ஒரு கப்பில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்னென்னலாம் வறுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னாக்க, ஃபஸ்ட்டு நிலக்கடலை வறுத்துருக்கோம். அது ஆப்ஷனல் தான், நம்மளோட சாய்ஸு. நம்ம வேணும்னா நிலக்கடலை போட்டுக்கலாம். நிலக்கடலை போட்டால் நல்லா வாசனையாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம கடித்து சாப்பிடும்போது நல்லா நம்ம புளி சாதம் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அது வாயில் வறுபடும் போது அது கடிப்படும் போது. ஸோ இப்போ நான் நிலக்கடலை வறுத்து வச்சுருக்கேன் தனியாக. அதேமாரி வெந்தயம், தனியா, மிளகா வத்தல், இது 3த்தையும் தனித்தனியாக வறுத்து ஒன்றா போட்டு வச்சுருக்கிறேன் அரைக்கிறதுக்கு. அதேமாதிரி எள்ளையும் தனியாக வறுத்து தனியாகவே எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நான் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். நல்லெண்ணெய் கொஞ்சம் ஒரு 3 ஸ்பூன் நல்லாவே விட்டுக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கோங்க. விட்டுக்கிட்டாக்க கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அது நல்லெண்ணெய் தான் விடணும், வேறு எந்த எண்ணெயுமே விடாதீங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், எண்ணெய் காஞ்சோன்னே அதில் கடுகு போடுறேன். கடுகு பொரிஞ்சோன்னே அதில் கடலைப்பருப்பு போடுறேன். கடலைப்பருப்பும் நல்லா அது கொஞ்சம் இதாகட்டும், வறுபடட்டும். கடலைப்பருப்பும் ஒரு 2 ஸ்பூன் போல் போடுறேன், 2 டேபிள் ஸ்பூனு. ஸோ இது நல்லா நம்ம அது வறுபட்டுருக்குது. இப்போ என்னென்னாக்கா மிளகா வத்தல் நான் போடுறேன். மிளகா வத்தல் ஒரு 9-10 மிளகா வத்தல் நான் போடுறேன். நம்ம அரைக்கிறதுக்கு தனியாக ஒரு 5 மிளகா வத்தல் எடுத்து வச்சிட்டோம்.
வறுத்து இப்போ நம்ம இதோட போடுறதுக்காகன்னு சொல்லிட்டு தனியாகவே வந்து மிளகாய் வத்தல் வந்து வச்சுருக்கிறேன். அது வந்து ஒரு 9 மிளகாய் வத்தல் வந்து நான் போடுறேன். ஸோ போட்டு அதையும் வந்து நம்ம வதக்கிக்கலாம். வதக்கிட்டோன்னே அதிலே வந்து இப்போ பெருங்காயம் போட போகிறேன், கருவேப்பிலை போட போகிறேன். ஸோ கருவேப்பிலையை நல்லா நீங்கள் நிறையாவே போட்டுக்கலாம், அது நல்ல வாசனையாக இருக்கும். கருவேப்பிலை போட்டுட்டு இப்போ வந்து நம்ம இதோட பெருங்காயமும் போட்டுடலாம். பெருங்காயம் கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கலாம். ஸோ இதில் என்னென்னாக்கா எல்லாமே வந்து கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நல்லாவே தாராளமாக போட்டாக்க அது கொஞ்சம் நல்லா நமக்கு வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். இப்போ நான் வந்து புளி கரைச்சி வச்சுருக்கிறேன் ஆல்ரெடி. அந்த கரைச்ச புளி தண்ணியை வந்து இதில் நான் விடுறேன். கொஞ்சம் திக்காகவே கரைச்சி வச்சுக்கலாம். புளி வந்து ரொம்ப தண்ணியாலாம் கரைக்க வேண்டாம். ரொம்ப தண்ணியானா அது திரும்ப கெட்டியாகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். கொஞ்சம் நல்லா திக்காகவே நம்ம வந்து புளி தண்ணியை கரைச்சி வச்சுருக்கோம். ஸோ அந்த தண்ணியை நான் வந்து விடுறேன் இதில். அடுத்து நான் வந்து சால்ட்டு போடுறேன், அப்புறம் மஞ்சள் பொடி போடுறேன். ஸோ அவ்வளோதாங்க. இப்போ நம்ம போட்டு நம்ம கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கட்டும். அப்பப்போ கிளறி கொடுத்தா போதும், ரொம்ப நீங்கள் அடிக்கடி கிளறி கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அது வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், வறுத்து வச்சதெல்லாம் நம்ம வந்து அரைச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் நான் வந்து இந்த மிளகாய் வத்தல், வெந்தயம் அண்டு தனியா வறுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்து நான் இப்போ போடுறேன். நல்லா புளி தண்ணி வந்து நல்லா கொதித்து கொஞ்சம் ஒரு மாதிரி இது வந்ததுக்கப்புறம், கெட்டியாகிற ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து போட்டால் போதும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பொடியை தான் நம்ம போடணும். இந்த பொடியை நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறேன்னாக்கா, எள்ளை வந்து நம்ம வந்து ரொம்ப வந்து நைஸாக அரைக்கக்கூடாது. நம்ம எள்ளை வந்து ரொம்ப நைஸாக அரைச்சோம்னாக்க அது எண்ணெய் விட்டுன்றோம். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இதுவாக இருக்கிற மாதிரி இங்கே பாருங்கள், அந்த அளவுக்கு அரைச்சா போதும். இல்லைன்னா கெட்டியுமாகி மிக்சிலேருந்து எடுக்கும்போதே எண்ணெய் நல்லா நம்ம அதை வந்து விட்டுருக்கோம். ஸோ இது மாதிரி நம்ம வந்து பண்ணுறோம். இப்போ வந்து இதையும் நம்ம வறுத்து போட்டோம். இதில் போட்டுட்டு இப்போ வந்து என்ன பண்ணலாம், கொஞ்சம் நம்ம கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் குக்கரை, ஆஃப் பண்ணிடலாம் நம்ம ஸ்டவ்வை. பாருங்கள், நல்லா கொதி வந்திருக்கு, நல்லா திக்காகவும் வந்துருச்சு. இப்போ புளிக்காய்ச்சல் பேஸ்ட் வந்து நல்லா திக்காகவும் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நிலக்கடலை வந்து போட்டுக்கலாம். வறுத்த நிலக்கடலையும் போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இதுதான் வந்து கோயில்லையும் இதே மாதிரி ப்ரிப்பரேஷனில் தான் பண்ணுவாங்க. இப்போ கோயிலெலாம் என்னன்னாக்கா அவங்க அடிக்கடி பண்ணுறதுனால உப்பெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கும், உப்பு வரப்பெல்லாம் கரெக்டாக இருக்கும், வாயிலெலாம் போட்டு பார்க்க மாட்டாங்க. நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு வாயில் போட்டு பார்த்து வேணும்னா கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், புளி சாதம் வந்து பசஞ்சிட்டு சூப்பராக வந்திருக்கு. அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா வந்திருக்கு. வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது, கோயிலில் சாப்பிட்ற புளியோதரை மாதிரியே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.